எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. இந்த திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நிதி நிர்வாகத்தை கடந்த திமுக அரசு சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. குற்றச்சாட்டுகள். ஒரு 3 வயது குழந்தை துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதற்கு எதிராக கொந்தளித்த போது அதிலிருந்து மடைமாற்றும் மலினமான ஒரு அரசியல் வேலையாத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒரு மாதம் இந்த அரசு பதவியேற்று ஒரு மாதத்துல 207 பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், அதுல 100க்கும் மேற்பட்டது போக்சோ. அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கின்ற பொழுது அதிலிருந்து மடைமாற்றுவதற்கு இந்த அரசு, தாவேக அரசு திட்டமிட்டு என்ன செய்றாங்க? வருங்காலண்ணே அதே நினைச்சிட்டு இருக்கானே, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, போய் ஆக வேண்டிய வேலையை பாருனே போனேன். இந்த வேலைகளை செய்கிறார்கள். சொல்லாதத செயலே வெள்ளையறிக்கை வெளியிடுவோம். அதை எப்ப அப்ப இது முதல்வரே பேசுறாங்க. அதைத்தான் நீங்க எப்ப வெளியிடுறீங்க? சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு நாள் முன்பாக. அது என்னைக்கு நடந்துட்டு இருக்கு? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. டேய், இது ஆரம்பிச்சு வச்சது நீ தான், முடியற வரைக்கும் இருந்துதாகணும். வா வாடா. நான் அறிவார்ந்த நேர்பட பேசல, அதை பதிவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நிச்சயமா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆற்றாமையே நான் சொல்லிடுறேன். இறந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைய கும்மிடிப்பூண்டியில புதைக்காம கொண்டு போய் பொன்னேரியில 15 கிலோமீட்டர் தள்ளி புதைக்கிறாங்க. வந்த வேலையை மட்டும் பார்க்கணும், ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்க. கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தைய எரிச்சாங்கன்னு அந்த தாய் கதறினாங்க. இங்க கும்மிடிப்பூண்டியில புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஷோவை காட்டிட்டு காவல்துறை 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நள்ளிரவில் புதைத்து விட்டாங்க. அப்படியே உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸை நினைவுபடுத்துகிறது. இது மக்கள் போராடுறாங்க. மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாதியா? இது இன்னைக்கு பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். நீங்க என்ன வெள்ளை அறிக்கை? எனக்கு புரியல. என்னது வெள்ளை? என்ன வெள்ளை? என்ன வெள்ளை அறிக்கை? நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னதுலேருந்து நான் வரேன். நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் வரம்பிற்குள்ளே தான் தமிழ்நாட்டின் கடன் அளவு உள்ளது. இத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்காங்கன்ற எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ன? அதை பேசுங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு அனுமதிச்சிருக்குது? நம்ம என்னத்துல இருக்கிறோம்? டாப் 10 மாநிலத்தில் நம்ம இருக்கிறோமா? கரெக்ட், அது கரெக்ட் இருக்கு. சரி, இல்ல அது ஒரு பாதி குற்றச்சாட்டை மட்டும் இல்ல அப்படி இல்ல சார். நல்லவனை பகைச்சுக்கலாம், ஆனா கெட்டவனை பகைச்சிக்கவே கூடாது. கடந்த 60 ஆண்டுகள்ல அரசுகள் வாங்காத 60 ஆண்டுகளில் இல்லாத வருவாயை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு உண்டாக்கி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் வாங்கியிருக்காங்க. 36